ஓப்பனிங்ல ஏர்போர்ட்ல தான் எல்லாம் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க நிக்கிறான். அங்க ஸ்கூல்ல ஆக்சுவலா ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு போட்டோகிராஃபரா தான் இவனும் வந்திருக்கான். சோ இவங்க 2 பேரும் அத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த பிளேஸுக்கும் வந்துட்டாங்களா. சோ ஹீரோயினும் ரியாவும் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாட்சுசா பையன் வந்துட்டு இவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சோ ஹீரோ தான் எடுக்க சொல்லியிருப்பான் போல. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் புதைச்சிருவான்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா அப்படியெல்லாம் பண்ணிடாத, எங்க சீனியர் என்ன வச்சு செஞ்சிருவாரு. அதுவும் இல்லாம அவரு கூட தான் நான் இங்க வந்திருக்கேன் அசிஸ்டண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பிளஸ் ஹீரோ வந்து உங்களை போட்டோ எடுக்க சொல்லி சொல்லல. நானா அவனுக்கு அந்த போட்டோ எல்லாம் காட்டி வெறுப்பேத்துவேன். சோ மத்தவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவனும் போயிடுறான். சோ இவங்க 2 பேரும் இங்க வந்ததுக்காக ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ரியோ வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சென்ட் பண்ண போது சோ அந்த பையனும் வந்துட்டு இந்த ஸ்கூல் ட்ரிப்ல இருப்பான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். சோ இங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இடிச்சிட்டா. அச்சோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகேங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கீ செயின் கொடுக்கும் போது சோ இது என் தங்கச்சியோடது அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா இவளுக்கும் அந்த அனிமே அதெல்லாம் பிடிக்கும் போல இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியக்கூட நினைச்சிட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோ கிட்ட இது என்னோட தங்கச்சியோடது அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா உங்களுக்கும் இது பிடிக்குமா? சோ அந்த 8th எபிசோட்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, ஆக்சுவலா எனக்கு அனிமே எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா பிடிக்காது. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு சில பேர்த்துக்கு இந்த அனிமே பிடிக்கிறதுனால நான் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் நம்ம ஹீரோ ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம் ஹீரோயின் கிட்ட. சரி ஓகே ஃபைன். உங்களுக்கு ஆக்சுவலா அனிமே பிடிக்கும்ன்றது தெரியுது. பட் இருந்தாலும் அதை நீங்க மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வைக்கப்பட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்து அக்வேரியம்ல நிறைய கூட்டம் இருக்கனால அவ குரூப்ல இருந்து மிஸ் ஆயிட்டா. சோ அப்படி இருக்கும்போது போன் பேட்டரியும் டெட் ஆகி போச்சு. அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு டமரா மேல தெரியாம முட்டிடுறாளா. சோ அப்படி இருக்கும்போது, ஏய் நீ இங்கதான் இருக்கியா, ரியாவோட போன் நம்பர் இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல அவளுக்கும் எனக்கும் பழக்கலாம் இல்ல, ஆனா போன் நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீயும் இங்க தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவனுங்க வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்கா போங்கன்னு சொல்லி அவனுங்களும் விட்டுறானுங்க. சோ இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா போறாங்க. ஏன்னா டமராக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுங்க நடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பெரிய மீனெல்லாம் பார்த்துட்டு சோ இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, அனிமேல வர மாதிரியே இருக்கு, அங்க போய் ஒரு பெரிய ஷார்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கேமரா பையன் வந்துட்டு சோ ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. சோ ஹீரோயின் கையை பிடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். சோ போட்டோ எடுக்கணுமா உங்களை அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி ரியோவோட போன் நம்பர் இருக்கான்னு கேட்கும்போது, ஏன் என்கிட்ட இருக்கு இந்தா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அங்க சீனை கட் பண்ணா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு போன் கால் வருது. சோ யார் பண்ணியிருப்பான்னு தெரியும்ல. சரி ஓகே நீ ஹால்வேல போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூல் ட்ரிப்ல மாட்சுசா பையனும் இருக்கானா, எனக்கு போன் பண்ணி ரொம்ப கலாய்ச்சிட்டான், எனக்கு ரொம்ப ஜலஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓப்பனா சொல்றான். ஆமா அவரு போட்டோகிராஃபரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஓகே ஸ்கூல் ட்ரிப்ல எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லாதான் போயிட்டு இருக்கு. சரி இப்ப அந்த இடத்துல நீ என்ன மிஸ் பண்றதானே இல்ல, மிஸ் பண்றதானே இல்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. சரி கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஆஹ் ஆமா கொஞ்சோண்டு நீங்க அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி நான் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இன்னைக்கு அனிமே பாப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது, அனிமேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாப்பி ஆகுறா. சரி நாளைக்கு ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தமரா பையன் வந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பான் போல. சோ வச்சிருச்சு. சோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஜூஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவ மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னால. சோ அது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து நாளைக்கு என் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு அப்படியே அங்க சீனை கட் பண்ணா. இப்ப இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆக்சுவலா வழியே தெரியல, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நேத்து என்கிட்ட தனியா சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் சரின்ட்டான். இப்ப நாங்க 2 பேரும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன்னு தெரியல அப்ரோச் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னப்பா ஹீரோயின் டமரா கூட போயிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவ சும்மா சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி இவ சொல்ற. அவங்க 2 பேத்துக்குள்ள என்னமோ ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பார்த்தா டமரா வந்துட்டு டீ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, சோ அங்க பார்த்தா ஹீரோயின் கிட்ட யாரோ பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. சோ ஹீரோயினை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவன் போனா, அதான் அந்த போட்டோகிராஃபர் பையன். என்ன தம்பி, நான் இவளை புள்ளி பண்றேன்னு நினைச்சு காப்பாத்த வந்தியா, ஹீரோ பாணி, சரி ஓகே நான் போட்டோ எடுக்கிற ஆளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் போயிடுறான். சரி என் கையை விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வெக்கப்பட்டு விட்டுறான். சோ இந்த டீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்ப கிளம்பி போயிடுறாங்க. சோ ஸ்கூல் ட்ரிப்பும் முடிஞ்சு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சோ ஹீரோ கூட ஆக்சுவலா மூவிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. சோ யாராதான் கேட்டிருப்பான் போல இருக்கு.
சோ அப்படி இருக்கும்போது இங்க இவங்க மூவிக்கு வந்திருக்காங்க. எந்த மூவிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் மூவின்னு சொல்ல வரும்போது அவ போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கைய பிடிக்கிறானா, டமரா புடிச்ச மாதிரியே இருக்கு. கையேடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கையை இன்னும் டைட்டா புடிச்சுக்கிறான். சரி ஓகே வேணா இந்த லவ் மூவிக்கு வேணா போலாம் அப்படின்னு சொல்லும்போது சோ இவங்க 2 பேத்துக்கும் பக்கத்து பக்கத்துலயே வந்து சீட் புக் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்நாக் வாங்க போயிருக்கும் போது சோ டமரா பையன் ஏன்னு தெரியல வித்தியாசமா இருந்துக்கிறான். சைலண்டான பர்சன், யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டான். அதே மாதிரிதான் ஹீரோவும் ரொம்ப அழகானவன். அவனோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்கிட்ட நான் காட்டுறான். ஒரு நிமிஷம் இரு, நான் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இவங்க 2 பேத்தையும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறான். சோ இவங்களும் வந்துட்டு போகும்போது சோ இதை வந்து வச்சுக்கோ உனக்கு தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாங்கெட்டை கொடுக்கான். சோ இப்ப இவங்களும் போயிட்டு இருக்கும்போது சரி நீ இந்த சீட்ல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீட்டை மாத்திக்கிறானா. சோ பார்த்தா அங்க வந்துட்டு பாய்ஸ் உட்காந்துட்டு இருக்கறனாலதான் சீட்டை மாத்தி இருக்கான். இங்க நம்ம ஹீரோவுக்கு என்ன ஒரு காண்டுனா சோ அந்த போட்டோகிராஃபர் பையன் வந்துட்டு சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு அது ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு. சோ யோசிச்சுட்டு இருக்கான். சோ அந்த படத்துல அதே மாதிரிதான் வந்துட்டு சோ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி ஹீரோயினை வந்து அந்த டமரா பையனை தூக்கிட்டு போயிடுற மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா கற்பனை பண்ணிக்கிறான். சோ அப்படி இருக்கும்போது நான் வேணா வீடு வரைக்கும் உன் கூட வரட்டுமான்னு கேட்கும்போது இல்ல நானே போய்க்கிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றான். நம்ம ஹீரோ வந்து சீரியஸா இருக்கான். இவன் ஃபேஸ் இவ்வளவு சீரியஸா வச்சு நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது கைஸ்.